கடலிலே பெருது பொறுமை. பொறுமை பாருமா, நான் காஞ்சி எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி அப்படி பொறிஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆமா, அப்படி பொரிய கூடாது. எண்ணெயில போட போது மட்டும்தான் பொரியணும். போட போது மட்டும் பொரியணுமா? மற்ற நேரம் பொரிய கூடாது. அதுதான் கொஞ்ச நானும் போயிட்டு அப்புறம் சும்மா கழுது. அதே பார்த்து நானும் வணக்கம் என்ன அழகு? வணக்கம் தனகழகுமா. வணக்கம் தனகழகு. ஒரு வாசலுக்கு என்ன அழகு? ஒரு வாசலுக்கு ஓன அழகு. ஒரு கோயிலுக்கு என்ன அழகு? ஒரு கோயிலுக்கு கோபுர அழகுமா. அந்த கோபுரத்துக்கு என்ன அழகு? ஒரு கலசம் இருந்த அழகுமா. ஒரு வீட்டுக்கு என்ன அழகு? ஒரு வீட்டுக்கு 18-19 ஒரு வயசு பிள்ளை இருந்து அழகாத்தான் இருக்கும். வயசு பொண்ணு இருந்தா அழகுதான். அந்த வீட்டுல இரவு நேரம் ஆயிட்ட அழகு என்ன? ஒரு திருவிளக்கு ஏத்தி வச்ச அழகுமா. திருவிளக்கு ஏத்தி வச்ச அழகு. இந்த திருவிளக்கு ஏத்துவதற்கு யார் அழகு? இந்த மாதிரி ஒரு அக்கா இருந்தா அழகாத்தான் இருக்கா. திருவிளக்கு ஏத்துவதற்கு ஒரு பெண்மணி இருந்தா அழகு. இந்த தெருக்கூத்துக்கு என்ன அழகு? இந்த தெருக்கூத்துக்கு பொட்டி மாத்தாளா இருந்தா அழகாத்தான் இருக்கான். பொட்டி மாத்தாள மட்டும் பெண்கள் வச்சுட்டு அழகா இல்ல, உன்ன மாதிரி ஒரு புள்ள வந்தா பண்றதுக்கு அழகாத்தான் இருக்கும். இது நான் மட்டும் வந்துட்டு அழகா இருக்குமா? அப்புறம் என்னமா வேணும்? இந்த மாதிரி கோணசூத்துல ஒரு கோமாளி வேணும். அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு கோணசூத்து கோமாளி வேணுமா. தெருக்கூத்துக்கு கோமாளி அழகு. கோமாளி சபைக்கு வந்து சரியான முறையா இருந்தா சரிமா, கூத்து சரியா இருக்கும். அதான் கோமாளி தான் அழகு. சரிமா. அப்படி இருந்தாலும் இந்த சபையாகப்பட்டது தேவலோகத்தில் கொடுத்த சபைக்கு பேர் என்ன? தேவர் சபை. இந்த சபை டெல்லியில் கொடுத்த சபைக்கு பேர் என்ன? சட்ட சபை. இரவு கால வேலை சபை வச்சிருக்கேமா. இந்த சபைக்கு பேர் என்ன? இது மக்கள் சபை, மலர் பூங்காவனின் சபை என்று சொல்லலாம். பார்க்காம இருந்தாலும் ஒரு பாரா சபை என்று சொல்லலாம். இந்த சபையாகப்பட்டது யாருடைய அனுகிரகத்தில் அமைஞ்சிருக்கிறது? அது தெரியாம யாரையும் நக்கிறதுக்கு வந்த நீங்க வந்து 10 மணி சோறு உனக்கே துண்டியா பாரு. என் பேர் என்ன? நான் எப்பேற்பட்டவள்? சரிமா. ஒரு வார்த்தை அறிந்துட்டு என்னிடம் தவறா பேசு. புரிஞ்சாயா? புரிஞ்சுக்க. இந்த சபையாகப்பட்டது யாருடைய அனுகிரகத்தில் சபை அமைஞ்சிருக்கிறது? எப்படி தெரியுமா? பெரியாண்டவர் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஒரு இரவு அனுமதி கொடுத்து நம்மள தெருக்கூத்து ஆட விட்டுக்கிறாங்கம்மா. அதாவது சன்னாசி. ஆமா. இந்த வந்து துஷ்டமான தெய்வம்னு சொல்லி ரொம்ப நாளா கேள்விப்பட்டேன். சரிமா. இருந்தாலும் நான் இன்னைக்கு வரதுக்கு கொஞ்சம் பயமாவே தான் வந்தேன். சரி இல்லையா? அப்பேற்பட்ட தெய்வத்தினுடைய அருளினால இப்பேற்பட்ட சபை அமைஞ்சிருக்க. அப்படி அமைஞ்சிருந்தாலும் இந்த சபைக்கு நான் வந்தேனே. அதாவது கால்வல்லம் கிராமமும் சரி, ஆண்டிவட்டி கிராமத்திலே இன்னும் சுத்தி பக்கம் கிராமத்திலே அதாவது வாசம் செய்திடக்கூடிய சரிமா, நீர்வளம் நிலவளம் குடிவளர்ந்த நகரத்திலே வாசம் செய்திடக்கூடிய கண்டிப்பா நம்முடைய தாய் தந்தைமார்கள், அண்ணன் தம்பிமார்கள், இன்னும் அக்கா தங்கைமார்கள், மாமன் மைத்திரமார்கள், நம்ம கூட பிறந்த சகோதரி சகோதரர்கள் கண்டிப்பா அலைகடல் போட்ட வந்திருந்தால் ஆமா இந்த சபைக்கு நான் வேடம் தரித்து வந்தேனே. எனக்கு அதாவது 5 10 சரிமா 20 அன்பளிப்பளித்தார்கள். அந்தவரெல்லாம் ஒருத்தர் பேர் சொல்ல முடியாது. ஆமா, அந்தவரெல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? எப்படிமா இந்த சபை எப்படி இருக்க வேண்டும்? இது யாருடைய அனுகிரகத்தில்? சரிமா.
சரிம்மா. அதாவது அந்த சாமியினுடைய பேர் விளக்கு வேண்டும் சொல்லி சொல்லு. அன்பளி படைத்தார்களே சரிம்மா. அவன் ஆண் போன பக்கம் அரசு கட்டி ஆண் பெண் போன பக்கம் பெற்று பெறுகிறேன் ஆளாங்கலைகளத்த அறிவு போல் வேரோடி வேரோடி. எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி ஆமா. அந்த சன்னாசி ஆண்டவர் பங்கிலிருந்து இருந்து என்றைக்கு சிறைக்கு மாறுகிறது ஏம்மா, இந்த சபைக்கு வந்த இல்லையா? அத்தைகளே, என் பெயர் என்ன? எப்படி? என் தாய் தந்தை யாரு? யார்? என் தாய் வயித்துல என் தாய் என்னை 10 மாதம் 300 நாள் உத்தி கவலத்தில் வைத்து சுமந்து சரிம்மா. தொங்கி நடுங்க தொடர் நடுங்க கும்பி எறிய கொடுக்கப்பட்டு என் தாய் பெற்றதா பெற்றதா? நான் எப்படி பிறந்தவன்? எப்படிம்மா? நான் எத்தனை பிறவியா பிறந்தவன்? சரி. சொல்லட்டா? அண்ணா! ஏம்மா, என்ன உன் சொன்னதா தெரியல. ஏம்மா, நான் பிறந்தது எப்படி முதல் பிறவிலே எப்படி? பூமி உருண்டையாக இருந்தது. சரி. இரண்டாக வெடித்து சரிம்மா. ஓம் என்ற ஒளி அகப்பட்டது பறந்தது. சரி. அந்த ஒளியிலே சரிம்மா. நான் பராசக்தியாக அவதரித்து சரி. கண்ணோட பிறந்தவன். சரிம்மா. எப்படி பிறந்து அக்கா பையாடுறோம் அடியில் போட்டு அழுத்து அடியில் போட்டு அழுத்து மடியில 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 போட்டு அழுத்து கண்ணோட பிறந்தவன். சரிம்மா. பார்வைக்கு 2 கண்ணா நெற்றி கண்ணோட பிறந்தவன். சரிம்மா. நெற்றி கண்ணோட பிறந்து பிறந்து நான் கண் விழித்து பார்க்கும் காலத்திலே சரிம்மா. எப்படி வியாபாரங்களோ அசுரங்களோ மாநிலர்களோ உயிர் உள்ள ஜீவன் எதுவுமே கிடையாது. சரி. உலக பிரபஞ்சத்தை எப்படி உற்பத்தி செய்ய முடியும் சொல்லி சொல்லி நான் பிறந்த இடத்துல என்ன செய்தேன்? எப்படிமா? மன வளர வேண்டும் சொல்லி யாகத்தை வளர்த்தேன். சரிம்மா. யாகம் வளர்க்கும் போது வளர்த்தனா முதல் செய்யக்கூடிய யாகத்தில் யார் பிறக்கா? யாருமா? மாற்றங்களில் அரசமரத்தில் அமர்ந்திருக்காரு. சரி. விநாயக கணபதி தாய் என்று பிறந்தார். சரிம்மா. நமக்கு மகன் பிறந்து விட்டான்னு சொல்லி 2வது யாகத்தை வளர்த்தேன். சரிம்மா. 2வது யாகத்தில் யார் பிறந்தார்? யாருமா? 32 லட்சணை யோசனை பொருந்திய சீராவதி மேல் பள்ளிக்கொண்டு சரி. கண்ணாயிரம் படாபிடித்தேன். சரிங்க. ஜனகுமாரன் பிரமரிசி தோத்திரம் செய்ய சங்க சக்கரம் வால் ரோணம் இதை ஆயுதம் பஞ்சாயுதம் தெரிந்து பூமாதேவி லட்சுமி வசிக்க அப்படி கிந்திரிநாத கீதபாட சரிம்மா. 1008 24 புவனம் அத்தலம் தித்தலம் பாதாளம் சொர்க்க சராதம் சொல்லக்கூடிய 1000 வாடி கண்ணு சரிம்மா. அசோத வேட்பாளர் பாலன் ருக்மணி லோலன் சரிம்மா. மதன கோபாலன் சரி. சத்யாபாமா வாசன் நித்த முகழ்விடத்தினர் சரி. அடியோருக்கு சகாய நரக்கர்களை சமாறு செய்து செய்த இந்த அபினி ஒரு அடி அளந்தமாய் ஆனந்தமாய பூமி வாரம் தீர்த்து முடியல ரச்சித்து மாவலியை வென்று வாலியை கொண்டு சரி. அவளின் மேல் பள்ளி கொண்டு அரிகஷ்டமூர்த்தி தங்கென்று பிறந்தார். சரிம்மா. அண்ணனு பிறந்து விட்டார் சொல்லி சொல்லி 3வது யாகத்தை வளர்த்து சரிம்மா. வெள்ளைங்கிரி வாசராகி பரம கடவுள் பெண்ணென்று பிறந்தார். சரிம்மா. என்னவர்தான் நமக்கு மனவளர் என்று சொல்லி அன்று இரவாக நித்திரை செய்ய வேலையிலே காமம் குராதம் சொல்லக்கூடிய 8 அட்டகாசங்கள் தடைக்கோள் தொலைத்தது. சரிம்மா. பார்த்து என் மனவாளருடைய பெருவிரல் இழுத்து சரி. அன்னவர் தெரிவித்தார். இது ஏதோ சூதாக தெரியுது. சரிம்மா. இன்ற இரவிருந்து நாளை இரவாக உன்னிடத்திலே உடல் உறுதி சேர்கிறேன் என்று தெரிவித்து விட்டு சரி. காலையில் விடிந்த உடனே சரிம்மா. அண்ணாவாகி பரந்தாமன் இடத்திலே சென்று மைத்துனா உன் தங்கை பெருவிரல் அதுக்கு என்ன வழி என்று கேட்டார். சரிம்மா. அப்பொழுது என் அண்ணன் பரந்தாமன் சொன்னான். சரி, என் தங்கை அதாவது முக்கண்ணோட பிறந்திருக்காள். சரிம்மா. அண்ணன் இடத்துல சேர்த்தா நெத்திக்கல்ல எரிச்சு விடுவான். சரி. நெற்றிக்கண்ணை வாங்கிட்டான். சரிம்மா. அதன் பிறகு மணவாளரை வச்சு என் நெற்றி கண்ணை எடுத்து அதாவது பரம கடவுளுக்கு கொடுத்து சரி. அதுக்கு பிறகுதான் முக்கண் படைச்ச பரம கடவுள் பேர். சரிம்மா. என் கண் பள்ளத்தை மூடுவதற்கு மூடுவதற்கு குங்குமத்தை எடுத்து பொட்டா வச்சா. சரிம்மா. ஒரு பெண் எதுக்கு நெத்தியில பொட்டு வைக்கிறார்? ஓ, அந்த பள்ளத்தை மூடுறதுக்கு. என் கண் பள்ளத்தை மூடுவதற்கா. சரிம்மா. திருமணம் ஆகிவிட்டா வாத்திர வைக்கிறார்களே. சரிம்மா. அதான் புருஷனுக்காக. சரி. அப்படி முதல் பிரிவிலே பிறந்த உடனே சரி. நமக்கு 3 பேத்துக்கு முந்தி பிறந்திருக்கா. சரி. நெற்றி கண்ணை திறந்து எரிச்சேடு விடுகிறார். சரிம்மா. என் ஆசை மணவாள் நெத்திக்கல்ல எரிச்சார். சரி.
முதல் பிரிவிலே சத்தியாக பிறந்து பிறந்து இரண்டாவது பிரிவில் எங்க பிறந்து எப்படி பர்வதராஜனுக்கு மகளா பிறந்து பார்வதியா பிறந்தவள் நான். சரிம்மா மூன்றாவது பிரிவிலே எப்படி தூர்வாசர் சாபத்திலே சுடலக்கரையில பெரியாண்டு தான் பிறந்தவள் அப்படி மலாந்திரி கிடைக்குமே அது நான். நாலாவது பிரிவில் எங்க பிறந்து சரிம்மா நலமகாராஜன் வயிற்றிலே பிறந்து நலாங்கனியாக சரி பேர் படைத்து ஈசனை அதாவது குஷ்டூர்வேவாக நான் கூடையிலே தூக்கி சென்றேன். சரிம்மா ஐந்தாவது விரைவிலே பாஞ்சால ராஜனுக்கு கோயிலா தேவிக்கு நெருப்பலை நான் பாஞ்சாலியா பிறந்தவன். சரிம்மா ஆறாம் பிறப்புல எங்க பிறந்து எப்படி ரேணுகா பத்தினியாக பிறந்து சரி ஜவதக்கன முனிவர மாலையிட்டு. சரிம்மா ஏழாவது பிறப்பிலே 7 கன்னிமாராக பிறந்து சரி எட்டாவது பிறவிலே மதுரை ஆண்டு வரக்கூடிய பாண்டியராஜனுக்கும் கோகிலிக்கும் சரிம்மா நான் கால் சிலம்போட கண்ணையா பிறந்தவன். சரிம்மா 9ஆம் பிறவிலே ஓலை எழுதும் கன்னியாக பிறந்து 10வது பிறவிலே தில்லையிலே நடினமாடு பத்திரக்காளியா பிறந்தவன். சரிம்மா என் பிறவியோ 10 பிறவி. சரி உலகத்தில் இருக்க பொன் தெய்வங்கள் அத்தனை நான் ஒவ்வொரு உருவத்திலே இருந்து கொண்டிருக்கேன். சரிம்மா இப்ப சபிக்க வந்தனே என் பெயர் என்ன எப்படி